கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு தொழுது கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு 11ஆம் 12ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டுகளாக கிடைத்தான். இன்றைக்கு இந்த வேத வசனங்களிலிருந்து 4 முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோம். எலியா அக்கினி குதிரைகள் மேல் ஏறி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நாம் கடந்து செல்ல வேண்டிய 4 பகுதிகள். எலிசா அத்தனை ஆண்டுகள் எலியாவை பின்பற்றி இரட்டிப்பான வரங்களை பெற முடியும். அவன் கடந்து சென்ற 4 இடங்கள். ஒரு ஊழியம் முடிய போகிறது. எலியாவின் ஊழியம் முடிய போகிறது. 4 இடங்களுக்கு அவர் கடந்து சென்று பிறகு பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? நாம் கடந்து செல்ல வேண்டிய 4 பகுதிகள். எலியாவை பின்பற்றும் போது எலிசா உள்ளம் ஏங்கினது. ஒன்றின் மேல் தாகமாயிருந்தது. எலியாவின் மேலுள்ள ஆவின் வரம் இரட்டிப்பாய் தனக்கு வேண்டும். இரட்டிப்பான வல்லமையை பெறுவதற்கு எலியாவோடு அவர் கடந்து சென்ற 4 முக்கியமான இடங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு எலிசா எலியாவை பின்பற்றினது போல இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றி செல்லும்போது அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவேன். சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது போல, எங்கேயும் ஆண்டவரை விடாமல் பின்பற்றும் போது நம்முடைய ஆண்டவரை போல நாம் மாறுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். என்னை உம்மை போல மாற்றும் அப்பா. நீ செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஓடு வருவேன், உம்மை பின்பற்றுவேன். நாமும் செல்ல வேண்டிய அந்த 4 முக்கியமான இடங்கள். ரூத் எப்போதும் நகோமியை பின்பற்றி கொண்டே வந்தாள். அது வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, அது மோவாபிய தேசமானாலும் சரி, பெத்லெகேமானாலும் சரி, நான் உம்மை விடுவதில்லை. நீர் எங்கே தங்குவீரோ அங்கே நான் தங்குவேன். நீர் எங்கே நடப்பீரோ உம்மோடு நடப்பேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அப்படியே நகோமியை பின்பற்றினபடியால் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். விதவையான அவளுக்கு மறுமணம் நடக்க கிருபை செய்தார். அந்த சந்ததியிலே கொள்ளு பேரனாக தாவீது பிறந்தார். ரூத்தினுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார்.
ஆண்டவரை நாம் பின்பற்றி செல்லும்போது பலத்த ஆசீர்வாதம். வேதத்திலே வாசிக்கும்போது மோசேயை பின்பற்றி 40 வருடங்கள் யோசுவா வந்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் அதை பார்த்தார். யோசுவாவின் மேல் உம்முடைய 2 கைகளை வை மோசே, அவனை ஞானத்தின் ஆவினால் நான் நிரப்ப விரும்புகிறேன். அவனை ஞானத்தின் ஆவினால் நான் நிரப்ப விரும்புகிறேன். அவனுடைய கைகளை வைத்தபோது ஒரு பலத்த அபிஷேகம் யோசுவா மேலே வந்தது. வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஒரு தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களை பின்பற்றி வருகிறவர்கள் நிச்சயமாகவே அவர்களுடைய காலத்தில் வரும்போது இரட்டிப்பான வரம் பெற்று எழுந்து பிரகாசிப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. T.L. ஆஸ்பான் என்று சொல்லப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய மனிதன் இருந்தார். அவர் ஒரு நல்ல பரிசுத்தவான். அவருடைய வாழ்க்கையை வாசித்திருக்கிற இந்தியாவுக்கு அவர் வந்திருந்தார். நானும் அவரை பார்க்க, அவரோடு பேச, அவரோடு கை குலுக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் ஒரு முறை பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒவ்வொரு நாளும் அவருடைய மீட்டிங்கில் நடந்த அற்புதங்களை பார்த்தபோது அங்கிருந்த ஒரு வாலிபன், ஆண்டவரே, அவருடைய வரங்கள் எனக்கு வேணும். அவருக்கு இருந்த அந்த குணமளிக்கிற வல்லமை, எப்படி அவருடைய கைகளை கொண்டு நீர் அற்புதம் செய்தீரோ, என்னுடைய கைகளை கொண்டு நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆவலோடு பசி தாகத்தோடு காத்திருந்தான். ஆகவே பிலிப்பைன்ஸில் அவரை யார் கூட்டங்கள் வைத்தார்களோ அவரிடத்தில் போய், நான் T.L. ஆஸ்பானுக்கு பணிவுடை செய்யணும், அவர் காஃபி கேட்டால் போட்டு கொடுக்கணும், அவர் கால்வலியோடு படுத்திருப்பார்ந்தால் காலை அமுத்தி அவருக்கு உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்டார். அந்த ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் ஆள் நாங்கள் நியமித்து விட்டோம், ஆகவே உன்னை நாங்கள் வைத்து கொள்ள முடியாது. சரி, அவருடைய அறை கீழே ஏதாவது ஒரு தங்கியிருக்கிற இடத்துல நானும் தங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? அவர் பார்த்துவிட்டு சொன்னார், விடாப்பிடியாய் கேட்கிறான், பரலோராஜ்யம் பலவந்தம் அணுகிறது என்று சொன்னது போல நீதியின் மேல் பசி தாகத்தோடு இவன் இருக்கிறானே. அவர் சொன்னார், அவருக்கு தங்கியிருக்க அறைக்கு கீழே மற்ற பாத்திரங்கள், வேண்டாத பொருட்களை போடுகிற ஒரு கோடவுன் மாதிரி ஒன்று இருக்கிறது, வேண்டாம் அங்கே தங்கிக்கொள். இவன் அங்கே தங்கினான். இரவெல்லாம் ஜெபித்தான். உபவாசத்தோடு அவர் தங்கி இருக்கும்போது, ஆண்டவரே, எலிசா 14 வருடம் பின்பற்றினாரே. எலிசாவை குறித்து வேதம் சொல்லும்போது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லப்படுகிறதே. எனக்கு பணிவிடை செய்ய உத்தரவு கிடைக்கவில்லை, ஆனாலும் அவர் மேல் இருந்த அபிஷேகம் என் மேல் இறங்கி வர வேண்டும் என்று மனதுருகி ஜெபம் பண்ணினான். T.L. ஆஸ்பான் பலத்த அற்புதங்களை செய்து ஊழியங்களை நிறைவேற்றி விமானத்தில் புறப்பட்ட போது இவர் மேலே ஒரு சால்வை விழுந்தது போல உணர்ந்தார். அன்று முதல் பிலிப்பைன்ஸ் தேசத்தை கலக்கக்கூடிய ஒரு தெய்வீக மனுஷனாய் அந்த வாலிபன் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் என்பது ஒரு நறுமணம் போல, ஒரு வாசனை திரவியம் போல, தேவ பிரசன்னத்தில் மணிக்கணக்காய் ஜெபித்து விட்டு வரும்போது அந்த தேவ பிரசன்னமே ஒரு அபிஷேகமாய் மாறி ஒரு நறுமணம் வீசுகிறது, பரலோகத்தின் நறுமணம் வீசுகிறது. அதை வெளிக்கண்களால் பார்க்க முடியவில்லை,
ஆனால் அந்த ஜெப பிரசன்னம், அனாயிண்டிங், ஒரு வாசனை திரவியம் போல அது பரிமளித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். எலியா மேலுள்ள அபிஷேகத்தில் 2 மடங்கு அபிஷேகத்தை எலிசா விரும்பினார். நம்முடைய ஆண்டவர் மேல் நிறைய அபிஷேகம், அதை அளக்க முடியாத அபிஷேகம். யோவான் 3:34 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம். அளவில்லாத அபிஷேகம் இயேசுவின் மேல் இருந்தது. அவர் மேல் அவ்வளவு அபிஷேகம் இருக்கிறது என்பதை உணர்ந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாயிலும் தொட்டு நான் குணமடைவேன் என்று விரும்பினாள். அப்படியே வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாள், சுகமடைந்தாள். அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல் ஒரு பலத்த அபிஷேகம் இருந்தது. ஆகவே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் கச்சைகள், உருமால்கள் அதை கொண்டு வந்து வியாதிஸ்தர் மேல் போட்ட போது அந்த கச்சையிலே கூட அந்த அபிஷேகம் நிரம்பி இருந்தது. எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். பேதுரு இயேசுவுக்கு சீஷனாயிருந்து 3.5 வருஷங்கள் அவரை பின்பற்றினார். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு நடந்து போகும்போது அப்போஸ்தலர் 5:15 சொல்லுகிறது, பேதுருனுடைய நிழல் பட்டு ஜனங்களெல்லாம் சுகமானார்கள். அவன் நிழல் படும்படியாக வியாதேசரை கொண்டு வந்து வைத்தார்கள். முற்பிதாக்களின் காலத்திலே அவ்வளவு அபிஷேகம் இருந்ததென்றால், ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே முன்மாறி மழை பெய்யும்போது அவ்வளவு அபிஷேகம் இருந்ததென்றால், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அந்த அபிஷேகம் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எலிசா கேட்டதெல்லாம் 2 மடங்கு அபிஷேகம் வேணும். உம்மில இருக்கிற ஆவியின் வரம் என் மேலே இறங்கி வர வேண்டும் என்று கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் 2 மடங்கு, 3 மடங்கு, 10 மடங்கு என்று கொடுக்கிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள். அது 2 மடங்கல்ல, 3 மடங்கல்ல, நீங்கள் தான் அதை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு 10 மடங்கு சந்தோஷமாய் தருவார். எனக்கு 1000 மடங்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. உம்மில என்ன அபிஷேகம் இருந்ததோ, ஒரு மனிதன் மேலுள்ள அபிஷேகம் அல்ல, DS தினகரன் அவர் மேலுள்ள அபிஷேகம் எனக்கு வேண்டும், சார் மோசி லாசரஸ் மேலுள்ள அபிஷேகம் எனக்கு வேண்டும், அப்படி என்று அல்ல. இயேசு கிறிஸ்துவிலே அவர் மேலே என்ன அபிஷேகம் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். அதில் ஒரு கணக்கு வழக்கில்லாத ஒரு அபிஷேகம். மல்கியா 3:10 வாசிக்கிறோம், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகிற ஒரு அபிஷேகத்தை அங்கே தான் வாசிக்கலாம். ஒரு 1000 மடங்கல்ல. ரெபேக்காளை வாசிக்கும்போது அவள் கோடான கோடியாய் பெருகுவாளாக என்று சொல்லி அவளை வாழ்த்தினார்கள். கோடான கோடி மடங்கு பெருகும்படி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களில் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும், சின்ன ஊழியத்தை கொடுத்தாலும், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது உங்களை அபிஷேகம் பண்ணி எழும்பி பிரகாசிக்கும்படி செய்து இந்த இருண்ட உலகத்தில் ஒரு வெளிச்சமாய் வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருளடைந்து இஸ்ரவேல் தேசம் இருந்தபோது பாகால் விக்கிரகாரனை தோப்பு தீர்க்கதரிசிகள்
மந்திரவாதிகள் பெருகி இருந்த போது அவர்களை முற்றிலும் அழிக்கும்படி எலியாவின் மேலுள்ள 2 மடங்கு அபிஷேகம் எலிசாவுக்கு வேண்டியிருந்தானால் இந்த கடைசி நாட்களிலே இருள் சூழ்ந்த இந்தியாவிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கும் போது, விக்கிரங்களால் தேசம் தீட்டுப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது, கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எலிசா செய்த ஒரு காரியம், எனக்கு வேணும், எனக்கு வரங்கள் வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும். என்னுடைய தகப்பனார் இலங்கையிலே தலைமை ஆசிரியராக வேலை செய்தார். கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு எங்களுடைய இலங்கையிலிருந்து இந்தியாவிலே எங்களுடைய வீட்டுக்கு வருவார். 15 நாட்கள் இருந்துவிட்டு மறுபடியும் இலங்கைக்கு போய்விடுவார். நான் சிறுவனாய் இருந்தேன், ஒரு 12 வயது இருக்கும். ஒரு முறை எங்கள் தகப்பனார் வந்தபோது எனக்கு 1-2 சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி வந்திருந்தார். ஆனால் எங்கள் அக்காவுக்கு பார்த்தா, அப்பா 500 மடங்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு வந்தார். எனக்கு எங்கள் அப்பா மேலே கோபம், எங்கள் அக்கா மேலே பொறாமை. நாங்கள்லாம் பிள்ளைகளாக நான்லாம் பிள்ளையாக தோணலையப்பா, ஏன் இந்த ஓர வஞ்சகம்? 4 பிள்ளைகளை நீங்கள் ஒன்றா நேசிக்காமல் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன 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 இதெல்லாம் யாருக்கு வேணும்? அக்காவுக்கு பார்த்தா, அப்பாடா எத்தனை கலர் பென்சில், எத்தனை அது இதுன்னு எத்தனை துணி, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டேன். எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், மகனே நீ ஒரு நாள் கூட எனக்கு கடிதம் எழுந்ததில்லை, எனக்கு இது வேணும்னு நீ கேட்டதே இல்லை. அக்கா உன்னை விட ஹையர் கிளாஸ் படிக்கிறாள். அவள் தனக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பட்டியலாக மாதத்துக்கு 5 கடிதம் வீதம் 100 கடிதம் எழுதியிருப்பா. மகனே நீ கேட்டவனுக்கு நான் செய்ய மாட்டேன்னா தாராளமாக செய்வேன், நான் உன்னை நேசிக்கிறேன். மகனே நீ ஒன்றுமே கேட்கல, நான் இது என் விருப்பப்படி உன் மேலே அன்புனால தான் வாங்கிட்டு வந்தேன் ஒழிய நீ ஒன்றும் கேட்காதனால தான் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதுவரை என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை. நீங்கள் கேட்டிருந்தா பிதாவானவர் மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு செய்திருப்பேன். கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேளுங்க. பரலோக கதவை தட்டி கேளுங்க. நீ கேட்டால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம கர்த்தரிடத்தில் கேட்குறதே இல்லை, அதான் நம்ம மேலே உள்ள ஒரு குறைவு. ஏதாவது சிக்காயி ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் டாக்டருக்கு ஆண்டவரே காப்பாற்றும் காப்பாற்றும் காப்பாற்றும், எல்லாருக்கும் ஜெப குறிப்பு, சர்ச்சுக்கு ஜெப குறிப்பு, அதுக்கு பிறகு எழுத முதல்லையே கேளு. இன்றைக்கி நான் யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறேன், யார் யார் என்ன நோக்கத்தோடு என்னை பார்க்க வருவாங்க, நான் அவங்ககிட்ட என்ன பேசணும், அவங்களுடைய சூழ்நிலை என்ன, காலையில் அவன்கிட்ட கேளு. கேட்டால் சமயத்துக்கு ஏற்ற பதில் சொல்லுகிற ஞானத்தை தருவார். நீங்கள் கேட்டால் வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தருவார். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுகிறான், வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கொன்று பழமொழி சொல்லுவாங்க. ஆகவே எலிசாடத்தை நம்ம ஒன்றை பார்க்கிறோம், அவருக்கு தெரிந்ததெல்லாம் எலியாதான். அந்த காலத்தில் அவருக்கு நமக்கு இருக்க போல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் கிடையாது. இயேசு நமக்கு என்னென்ன செய்யக்கூடும் என்று நமக்கு தெரிகிற மாதிரி அவருக்கு தெரியாது. அவர் எலிசாவை பார்த்ததுனால அவர் கேட்கிறதெல்லாம் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரும், எனக்கு ரெட்டிப்பாய் வேணும், அவ்வளோதான் கேட்க முடியுது. எங்கள் கிராமத்திலெல்லாம் பெரிய டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அதுக்கு என்னென்ன படிக்கணும், வக்கீலுக்கு என்ன ஒன்றும் தெரியாது. எங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சதெல்லாம் வாத்தியார் வேலை தான். நான் படித்து முடிக்கும்போது என்ன நினைப்பேன், ஒரு வாத்தியாராக போயிட்டால் நல்லாயிருக்கும், நிறைய லீவு கிடைக்கும். மாதத்தில் ஏப்ரலுக்கு பிறகு வாத்தியாராக போன ஆண்டவர், வாத்தியார் வேலை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு வருஷம் வாத்தியார் வேலையை பார்த்து முடித்த பிறகு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்கம் டேக்ஸில் வேலையை கொடுத்தார். நான் கேட்கல, அதை கேட்கல, கொசுறு போட்ட மாதிரி ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய வேலை மகிமையான ஊழியம் என்பது அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையாகத்தான் இருந்தது. ஆகவே சில காலங்கள் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார்.
சில காலங்கள் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார், ட்ரைனிங் கொடுக்கிறார். பிறகு ஒரு நாள் வரும்போது இரட்டிப்பான அபிஷேகத்தோடு அவர் தம்முடைய கையில் ஏந்தி நம்மை உபயோகப்படுத்துகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம், பலவிதமான அனுபவங்களை தந்திருக்கலாம். ஆனால் ஒரு வேளை வரும்போது ஆண்டவர் நம்மை அருமையாய் பயன்படுத்துவார். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற சண்டே கிளாஸ் ஊழியம், அல்லது இந்த சேரை போடுற ஊழியம், அல்லது ஜனங்களை வரவேற்கிற ஊழியம், எதுவாக இருந்தாலும் சரி, முழு பலத்தோடு அதை செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு சோம்பேறியாவது ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பைபிளில் வாசிக்கவே முடியாது. எலிசாவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக 12 ஏர் பூட்டி 12வது ஏரை உழுது கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்பதை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய தகப்பனார் ஒரு பெரிய நில ஜமீன்தாராக இருந்திருக்க வேண்டும். 12 ஏர் பூட்டி உழுகிற ஒரு வயல் என்றால் அது சின்ன வயல் அல்ல. அதிலே ஒரு தகப்பனுக்கு உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்ததை ஆண்டவர் பார்த்து எலிசாவை கர்த்தரே சூஸ் பண்ணி, எலியா, உன்னுடைய இடத்திலே அவனை நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன், உன்னுடைய சால்வை அவன் மேல் போடு. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், தன் வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசரான மனுஷருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நீதிமொழி 22:29 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது எலியா புறப்படும் போது கில்கால் என்ற இடத்திலிருந்து அவர் புறப்பட ஆரம்பித்தார். 4 இடங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். முதலில் கில்கால், 2வது பெத்தேல், 3வது எரிகோ, 4வது யோர்தான். இந்த 4 விசேஷமான அனுபவங்களை குறிக்கிறது. யோர்தான் கரையில் வரும்போது தான் ஒரு பெரிய அக்கினி ரதம், குதிரை வீரர்கள், அந்த அக்கினி ரதம் இறங்கி வந்தது. அக்கினி குதிரையாய் இருந்தது. அந்த அக்கினி ரதத்தை பார்த்த உடனே எலியா ஓடி போய் அந்த அக்கினி ரதத்தின் மேல் ஏறினார். மற்றவங்களாக இருந்தால் ஒரு அக்கினி ரதம் வந்திருக்கு, அல்லது ஒரு ஏரோப்ளைன் தீப்பற்றி பிடிக்கிறது, ஒரே தீயாக இருக்குது, பயந்து தலை தெரியாமல் கால் தெரியாமல் திடீர்னு அந்த விமானம் வெடிச்சிட்டா என்ன பண்ணுறது, பல திசையிலும் ஓடுவாங்க. ஆனால் எலியா பயப்படவில்லை. தன்னை நோக்கி ஒரு அக்கினி ரதம் இறங்கி வந்திருக்கிறது, தன்னை ஏற்றி கொண்டு போக அக்கினி ரதம், ஐயோ எரிந்து அது பஸ்பமாக்கி விடுவோமே, பயப்படவில்லை. அவருக்குள்ளே ஒரு அக்கினி, அது பரிசுத்தாவின் அக்கினி, அவருக்குள்ளே பற்றி எறிந்த அக்கினி அபிஷேகம் அதிகமாய் இருந்தபடியால் அதை பற்றி பயப்படாமல் நேரே அந்த அக்கினி ரதத்தை நோக்கி போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ள அக்கினி என்ன அக்கினி? பாரம் என்கிற அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி, அவனுடைய உள்ளத்தில் நேச வைராக்கியத்தின் அக்கினி, கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஏக்கம் ஒரு அக்கினியாய் எறிந்தபடியால் மற்ற அக்கினியை குறித்து அவன் பயப்படவில்லை. அவன் ஏறினான். அந்த அக்கினி ரதத்திலே, சுழல் காட்டிலே ஆண்டவர் அவனை எடுத்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வருகையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு ஏணியைத்தான் காட்டினார். எப்படியோ இந்த ஏணி படியை பிடிச்சி வானத்துக்கு அது வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலே வந்து சேர் ஏணியை ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவர் லாசருவை எடுத்துக்கொள்ளப்பட நினைக்க போது தேவதூதனை அனுப்பினார். தேவதூதன் வந்தான், லாசருவை எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் மடியினரை போய் அங்கே விட்டான். நம்முடைய ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வந்தது. மேகங்கள் அவரை சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் மேல் ஏறி அவர் பரலோகத்துக்கு கடந்து போனார்.
ஸ்தேவான் மரிக்கிற நேரம் வந்தது. எல்லாரும் கல்லெறிந்து கொல்லப்படும் போது வேதம் சொல்லுகிறது, பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசு எழுந்து நின்று நேரே அவனை கூப்பிட்டார். எழுந்து வா, ஏறி வா. எழுந்து நிற்கிற இயேசு இடத்துல ஸ்தேவான் கடந்து போனார். ஆனால் இந்த எலியாவுக்கு மட்டும் ஒரு விசேஷம். அவன் அக்கினியாய் ஆண்டவருக்கு ஜீவித்தபடியால், பரிசுத்தாவின் அக்கினியால் அவன் நிரம்பி இருந்தபடியால், ஒரு பக்தி வைராக்கியத்தின் அக்கினி, கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கணும், பாகால் வணக்கத்திலிருந்து தேசத்தை விடுதலையாக்க வேண்டும், இயேசுபேல் என்ற வேசியின் மூலமாய் பரவுகிற விபச்சார வேசித்தன ஆவிகளுக்கு ஒரு முடிவுண்டாக்க வேண்டும், ஒரு பற்றி எரிந்தபடியால் உயிரோடு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். ஆகவே இன்றைக்கு என்னுடைய செய்தியிலே 4 இடங்களை பற்றி சொல்லும்போது, அந்த கில்கால் என்றால் என்ன, அந்த பெத்தேல் என்றால் என்ன, எரிகோ என்றால் என்ன, யோர்தான் என்றால் என்ன, அந்த 4 இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற 4 மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன, இயேசுவை போல நான் மாற வேண்டுமென்றால், நான் பூரணத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டுமென்றால், இந்த 4 அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, பூரணத்தை நோக்கி கடந்து செல்வோமாக. ஒரு இடத்துல நின்று விடக்கூடாது, போய்கொண்டே இருக்கணும். தேங்கின தண்ணீராக தேங்கின கிறிஸ்துவ அனுபவத்தோடு மனம் திரும்பல் போதும், அங்கே நின்று விடவே கூடாது. போய்கொண்டே இருக்க வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும். சிலர் சிஎஸ்ஐ போவாங்க, கத்தோலிக்க சர்ச், ஒரு அளவுக்கு அவர்கள் வழி நடத்துவார்கள். நான் எந்த சபையும் குறை சொல்ல வரவில்லை. ஒரு அனுபவத்தோடு மட்டுப்படுத்தி நின்று விடுவார்கள், அடுத்த அனுபவத்துக்குள்ளே போக மாட்டார்கள். சிலர் ரட்சிப்போடு நின்று விடுவாங்க. வருஷந்தோறும் கெட்டகுமாரன் சரித்திரத்தையே பிரசங்கம் பண்ணுவாங்க. 52 வாரமோ என்ன பிரசங்கம், கெட்டகுமாரன் வந்தான், பாவத்தை விட்டு வந்துரு, எல்லா வாரமும் அதுதான். பரிசுத்தாவியை பற்றி பேச மாட்டாங்க, வேறு பிரிதலை பற்றி பேச மாட்டாங்க, இயேசுவை பற்றி அவரை போல மாறுகிறதை பேச மாட்டாங்க. ஆகவே தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் அஸ்திபார உபதேசத்தோடு நின்று விடாதபடி நாம் பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் நிறைய பறவைகள் விதவிதமாக கூடு கட்டுகிறது. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், கழுகு கூட்டை கட்டும்போது பூரணமாய் அதை கட்டுகிறதாம். அந்த கூட்டில் நல்ல விசேஷம் அதில் காணப்படணும். அது ஒரு நாள் அந்த கழுகு என்ன செய்ததாம், நான் தான் பறவைக்கு ராணியாக இருக்கிறபடியால் எல்லா பறவைகளையும் அழைத்தது. கூடு கட்டால் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்று சொன்னது. எல்லா பறவையும் உட்கார்ந்து, சரி இதில் கொஞ்சம் ட்ரைனிங் வாங்கிடுவோம். 3 நாள் செமினார், கூடு கட்டுவது எப்படி. பிரசங்கியார் மிஸ்டர் கழுகு, கணவனும் மனைவியுமாய் வந்திருக்கிறார்கள். குடும்பத்தை கட்டுவது எப்படி, கூட்டை கட்டுவது எப்படி, 2 பேரும் இணைந்து பேச போகிறாங்க. ஆயிரக்கணக்கான பறவைகள், விதவிதமான பறவைகள் வந்துட்டுது. முதல்ல கழுகு சொன்னது, கூடு கட்டும்போது உறுதியாய் இருக்கும்படி இரும்பு கம்பிகளை கொண்டு வந்து வாய் வைங்க. அடுத்தது, அதில் காய்ந்து போன முள் குச்சிகளை நிறைய எடுத்துகிட்டு வந்து கீழே பரப்புங்கள். உடனே காக்கா அங்கேருந்து கா 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 கா, எனக்கு எல்லாம் தெரியும், கூடு கட்ட தெரியும், குச்சிகள் எடுத்து வைக்க சொல்லி, இதுதானா, அது பறந்து போயிட்டு. கழுகு சொல்லிச்சு, கொஞ்சம் பொறுப்பா, பூரணமாக சொல்லும்படி, பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கொஞ்சம் பொறு. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், பறந்து போயிடுச்சு. போய் அது கூட்டை கட்டும்போது வெறும் குச்சிகளை வச்சே கட்டி முடிச்சிருச்சு, பூரணமாக கட்ட முடியல. அதுக்கு பிறகு அதுக்கு சொன்னது, தும்புகளை எடுத்து கொண்டு வந்து வை, பஞ்சுகளை எடுத்து கொண்டு வை. எல்லா ரகசியங்களும் எப்படி மற்ற பறவைகளுடைய ரெக்குகள் மென்மையாய் இருக்கும்படி, அந்த மற்ற பறவைகளுடைய இறகுகள்
அதுகளை வைத்து மேலே கட்டணும்னு சொல்கிற கேட்கல. இப்படித்தான் அநேக சபைகள் உபதேசத்தை ஒன்றை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஞானசானம்னா ஞானசானத்தையே பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்த லெவலுக்கு வர்றதில்ல. சரிப்பா ஞானம் எடுத்தாச்சு, இது பிறகு என்ன? திருப்பியும் ஞானசானம், திருப்பியும் ஞானசானம். ஒரு பிரசங்கியார் எங்கே போனாலும் ஞானசானத்தை பற்றியே பேசுகிறான். இதனால் வெறுப்படைஞ்ச ஒரு குரூப் அவரை, ஐயா ஞானசானத்தை பற்றி தயவுசெய்து பேசாதுங்க. ஆதியாகமம் 1 தானே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் அதை பற்றி பிரசங்கம் பண்ணுங்க. அவர் ஆரம்பித்தார், பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தில் இருக்கிற ஜலத்துக்கும் பூமியில் இருக்கிற ஜலத்துக்கும் வித்தியாசம் அதை பிடிச்சு கொண்டார். பாருங்க, 1 ஜலத்தை பற்றி பேசியிருக்குது. ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுறது எவ்வளோ முக்கியம். இங்கே யாராவது ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கீங்களா? ஜலம் ஞானஸ்நானம், ஜலத்தினாலும் ஆவினாலும், அதில் ஞானஸ்நானம் பற்றி ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்கும் என்ன செய்யன்னு தெரியல. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டை பார்த்தா சனிக்கிழமை தான் வருஷம் பூரா 40 வருஷம் ஆனாலும் சரி சனிக்கிழமை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யெகோவா சாட்சிகளை போய் கேட்டால் யெகோவா தான் இயேசுவானவரே கிடையாது. பரிசுத்தாவியெல்லாம் சும்மா ஹம்பக்கு, எல்லாம் போய் பித்தலாட்டம். வருஷம் பூரா யெகோவா சாட்சிகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பல உபதேசங்கள் இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்வோமாக. ஆகவே தான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் கில்காலில் ஆரம்பமானார்கள். கில்காலில் நம்ம ஆரம்பம் இருக்கணும். கில்கால் என்றால் என்ன? யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பிறகு எகிப்தியரின் நிந்தை புரட்டப்பட்ட இடமானபடியால் கில்கால் என்று பெயரை வைத்தார்கள். இஸ்ரவேலர் எகிப்தின் வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, வனாந்திரமான வாழ்க்கையை முடித்துவிட்டு முதலாவது வந்து இறங்கின இடம் அந்த கில்கால். அது ஒரு ஞாபகார்த்த இடம். ஆகவே யோசுவா சொன்னார், இந்த கில்காலில் யோர்தான் நதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட 12 தூண்களை நட்டுங்க. நம்முடைய நிந்தை புரட்டப்பட்ட ஒரு இடமாகும். அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? முதலாவது யோசுவா அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். வனாந்தர 40 வருஷத்தில் யாரும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. இந்த விருத்த சேதனம் என்பது தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை ஆகும். ஒரு ஆண் பிள்ளையினுடைய நுனி தோல் வெட்டப்படும் போது ஒரு சில சொட்டு இரத்தங்கள் கீழே விழுந்து ஆண்டவரோடு ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறோம். இன்று முதல் நான் உம்முடையவன் ஆண்டவரே, நீர் என்னுடைய தெய்வமாயிரும். விருத்த சேதனம் என்பது ஒரு பிரதிஷ்டை. நான் கர்த்தருடையவன், கர்த்தர் என்னுடையவர். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் என்னை தனக்கென்று தெரிந்து கொண்டார். கில்கால் என்று சொல்லும்போது இதுவரை பின்தொடர்ந்த உலகத்தின் நிந்தை, எகிப்தின் நிந்தை, சாபத்தின் நிந்தை, உலக இச்சைகளினால் வந்த நிந்தை, இதை இதோடு நான் விட்டு விடுகிறேன். இனி கர்த்தர் அந்த நிந்தையை புரட்டி போட்ட இடம் இது கில்காலாய் இருக்கட்டும். இது ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கட்டும். பாவம் இனி என்னை பின்தொடரக்கூடாது. நான் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தினால எகிப்தில் ஒரு அடிமைத்தனம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வரும்போது தானியம் வாங்கும்படி வந்தார்கள். தானியம் வாங்கிவிட்ட பிறகு திருப்பி போகவில்லை. கர்த்தர் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகவில்லை. அங்கேயே தங்கிவிட்டார்கள். தங்கிவிட்டதினாலே எகிப்து அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. 400 வருஷங்கள் அடிமையாக இருந்தார்கள். 430 வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட அடிமையாக இருந்தது 400 வருஷங்கள்.
வேதம் சொல்லுகிறது யோவான் 8:34, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவமோ எல்லா ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று நீதிமொழி 14:34 வாசிக்கிறோம். அநேகர் தேனை விரும்பி அதில் விழுந்து மடிகிற எறும்புகளைப் போல, தீ வெளிச்சத்தை நாடி அதில் விழுந்து மடிகிற விட்டில் பூச்சியைப் போல பாவ சிற்றின்பங்களை நோக்கி ஓடி அதை விழுந்து மடிகிறார்கள். நிந்தையும் அவமானத்தையும் அவர்கள் சுமக்கிறார்கள். ஆகவே கில்கால் என்று சொல்வது கர்த்தர் என் நிந்தையை புரட்டி போட்டு விட்டார், என் அடிமைத்தனத்தை நீக்கிவிட்டார். இதுவரை என்னை பாவ சந்தோஷத்தை விரும்பி போனதினாலே என் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அந்த இடம் கில்கால் என்று அழைக்கப்பட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால், வேதம் சொல்லுகிறது அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினது. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள், அவருடைய இரத்தத்தால் பட்ட ஜனமாய் மாறுகிறீர்கள். எந்த சாத்தானுக்கும் உங்கள் மேலே அதிகாரமே கிடையாது. அவன் எவ்வளோதான் உங்களை பயமுறுத்தினாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏண்டால் நீங்கள் கில்காலுக்கு வந்திருக்கிறீர்கள். இரத்தத்தின் உடன்படிக்கை கர்த்தரோடு செய்கிறீர்கள். ஒவ்வொரு முறை திருவிருந்து ஆராதனை எடுக்கும் போதும் 1 கொரிந்தியர் 11 நாம் வாசிக்கிறோம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்கள், தாவீது கோலியாத்தை எதிர்க்கும் போது ஒன்றே அவன் திரும்ப சொன்னான், நான் விருத்த சேதத்துக்குள்ளாக இருக்கிறேன், நான் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், எனக்காக இரத்தம் சிந்துகிறவருக்காக என் சிறு பிராயத்திலே அந்த உடன்படிக்கையின் போது ஒரு சில இரத்தம் சிந்தி கிறிஸ்துவனுடைய பாதுகாப்புக்காக வந்திருக்கிறேன். அந்த கோலியாத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், இந்த விருத்த சேதம் இல்லாதவன் எம்மாத்திரம். தாவீது பிடித்து கொண்ட ஒரே காரியம், எனக்கு உதவி செய்ய என் தேவன் இருக்கிறார், நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இது சாதாரண உடன்படிக்கை இல்லை, இரத்தத்தின் உடன்படிக்கை. எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவர் எனக்காக நின்றே ஆக வேண்டும், எனக்காக அவர் வழக்காடியே ஆக வேண்டும், எனக்கு ஜெயம் தந்துதான் ஆக வேண்டும். அதுதான் உடன்படிக்கை, அதுதான் உடன்படிக்கை. இன்றைக்கு நாம் விருத்த செய்த இரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நிந்தைகள் எல்லாம் புரட்டப்பட்டு விட்டன, சாபங்கள் எல்லாம் புரட்டப்பட்டு விட்டன. எந்த அசுத்தாவியும் எந்த மந்திரமும் எந்த பிள்ளை சூனியும் உன்னை தாக்கவே முடியாது. உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் வைராக்கியமாய் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி போவார்கள் என்று சங்கீதம் 91:11-12 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெயந்தர கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 2வதாக அவர்கள் எங்கே வந்தார்கள்? வேதம் சொல்லுகிறது அவர் 2 பேரும் பெத்தேலுக்கு வந்தார்கள். பெத்தேலுக்கு ஒரு பழைய பெயர் உண்டு, பெத்தேலுக்கு யாக்கோபு வைத்த ஒரு பெயரும் உண்டு. யாக்கோபு வழிப்பிரயாணமாய் போகும்போது லூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்தார். ஒரு கல்லிலே தலையை வைத்து அவர் படுத்தார். அந்த பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். பெத்தேல் என்றால் தேவனுடைய பிரசன்னம். பெத்தேல் என்றால் ஆண்டவருடைய மகிமையை காண்கிற இடம். அந்த குறிப்பிட்ட இடத்திலே வந்து அவன் படுத்த போது தேவனுக்கும் அவனுக்கும் இடையே ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணிக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். அவனோடு பேசினார். முதல்ல சொன்னார், நான் ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன். பிறகு முடிவில்
யாக்கோபு அவரை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். நான் போகிற வழியிலெல்லாம் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து சோபத்திரமாய் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரச் செய்தால் கர்த்தர் என்னுடைய தேவனாய் இருப்பார். அந்த இடத்துல பர்சனலாக கர்த்தரோடு பேசினார். பர்சனலாக ஆண்டவருக்கு அவருக்கு ஒரு டச் ஏற்பட்டது. இனி ஆண்டவர் என்னுடைய தேவனாய் இருப்பார். இதுவரை ஆபிரகாமின் யாக்கோபின் தேவனாகத்தான் இருந்தார். ஆனால் இன்று முதல் அவர் என்னுடைய தேவனாய் இருப்பார். என்னை பேர் சொல்லி அழைத்து என்னை வழி நடத்துகிறவராய், என்மேல் தன்னுடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராய் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கில்கால் அனுபவத்துக்கு பிறகு தேவனுடைய வீட்டுக்கு, தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் கூட்டி கொண்டு வருகிற ஒரு இனிமையான அனுபவம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கூட்டி கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை கர்த்தர் ஏற்படுத்தினது. அது எந்த மனுஷனுடைய திட்டமும் அல்ல. கல்லாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரமுள்ள சபைதான் அது ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது, சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை சுதந்தரிப்பதில்லை. இன்றைக்கு அநேகம் பேர் சபையெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் போய் இதெல்லாம் பித்தலாட்டம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை வாசிக்கும்போது இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை என்று வேதம் சொல்லுகிறது. சபை என்றால் என்ன? எபிரேயர் 12:22 வசனம், பரலோகத்திலே பேரெழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. சபையை யாரும் அழிக்கவே முடியாது. கர்த்தருடைய வருகை பரியந்தம் சபை இருக்கும். ஏன் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார்? கர்த்தருடைய மகிமையான வருகைக்கென்று தேவ ஜனங்களை ஆயத்தம் படும்படி அவர் சபையை ஏற்படுத்தினார். சபை என்று சொல்வது கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் விளங்குவது, பிதாவோடு கூட சிங்காசனத்தில் ஜெயங்கொண்ட அவர்களாய் விளங்க செய்வதற்கு கர்த்தர் கூட்டி சேர்க்கிற ஒரு இடம்தான் சபை என்று அழைக்கப்படுவது. சபை அவ்வளவு முக்கியமானது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தராமே ஏவுதல் கொடுத்து அழைத்து கொண்டு வருகிறார். அந்த பல சபைகள் பூமியில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த சபையிலிருந்து ஒரு ஜெயங்கொண்டவர்களாய் விளங்குகிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் காணப்படுவார்கள். எங்களுடைய நோக்கம், இந்த சபையை ஆரம்பித்ததனுடைய நோக்கம் ஏதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் ஆடி பல கலர் லைட்டுகளை போட்டு அப்படியே சினிமாக்காரன் டான்ஸ் ஆடுற மாதிரி பிள்ளைகளை வச்சு வாலிப பிள்ளைகள் டான்ஸ் ஆடி திரிகிறது சபை அல்ல. சபை என்றால் கொலோசியர் 1:22 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நாங்கள் நிலை நிறுத்தணும். வருகையிலே நீங்கள் காணப்படும்படி உங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். அதுதான் சபையினுடைய முக்கியமான நோக்கம். இதெல்லாம் மற்ற காரியங்கள் எல்லாம் கூத்தடிக்கிறதெல்லாம் ஒழிந்து போகும். ஆகவே தான் நம்முடைய சபையில் நாம் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய சபையில் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒன்றை நாங்கள் மறைத்து வைக்காதபடி, யாரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று மனுஷரை பிரியப்படுத்தாமல் ஆண்டவருக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களுக்கு பணம் முக்கியமல்ல. ஏலிம் சபையில் வர்றவங்களை நீங்கள் எந்த ஊருங்க, நீங்கள் என்ன சாதிங்க, இந்த ஜாதி பிரச்சனையை பற்றி பேசாத, அதுபோல் யார் பணம் கொடுக்குறா, யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க, யார்கிட்ட என்ன ஒரு அப்படிப்பட்ட இழிவான காரியங்களுக்கு எங்களை நாங்கள் விற்று போடுகிறவர்கள் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எந்த ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, அந்த ஆத்துமாவை கர்த்தருடனை சேர்க்க வேண்டும். அந்த ஒரே காரியத்தை தவிர எங்களுடைய சபைக்கு வேறு நோக்கமே கிடையாது. இந்த ஜாதிக்காரன் தான் பாஸ்டர் ஆகணும், இவன் தான் அவன் மியூசிக் வாசி, அப்படி கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக சொல்லுகிறேன், எங்களுடைய முழு எண்ணம் இயக்கமெல்லாம் உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகையில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு தான் நாங்கள் நிற்கிறோமே தவிர வேறு எந்த காரியமும் அல்ல. அவர்கள் கில்காலை முடித்ததும் அடுத்ததாக அவர்கள் வந்த இடம் பெத்தேல்.
பெத்தே என்றால் கர்த்தருடைய வீடு என்ற அர்த்தம். மூன்றாவதாக அந்த 2 பேரும் பேசிக்கொண்டே எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோ என்ற வார்த்தையில்தான் இஸ்ரவேலர் முதல் முறை யுத்தம் செய்த ஒரு இடம். எரிகோவின் கோட்டையை தகர்க்கும்படி ஒரு நவீன ஒரு யுத்தத்தை அவர்கள் செய்தார்கள். எரிகோ என்றது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் யுத்தம் செய்து ஜெயம் பெற வேண்டும், நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதான் எரிகோ நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த எரிகோ ஒரு பெரிய மதில் இஸ்ரவேலருக்கு சவால் விட்டது. தேவனுடைய பலத்தோடு அவர்கள் கடந்து வருகிறார்கள். காண்ட மிருகத்துக்கொப்ப பலன் அவர்களுக்கு இருக்கிறது. என்றாலும் அந்த எரிகோவின் மதில்கள், எரிகோவின் இரும்பு தாழ்பாள்கள், எரிகோவின் வெண்கல கதவுகள் அவர்களுக்கு சவால் விடுகிறது. அவர்கள் எப்படி ஜெயங்கொண்டார்களாம்? அந்த துதியோடு எரிகோவை சுற்றி வந்தார்கள். துதியோடு சுற்றி வரும்போது அந்த எரிகோ மதில்கள் விழுந்தன. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்க வேண்டும் என்றால் நீ துதிக்க ஆரம்பித்து விடு. கர்த்தரை மைமைப்படுத்த ஆரம்பித்து விடு. கர்த்தருடைய ஒவ்வொரு நாமங்களை சொல்லி 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 அவரை துதி. அவர் வேதத்தில் செய்த அற்புதங்களை எண்ணி 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 அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. முதலாவது துதி உன்னிடத்திலிருந்து புறப்படட்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எந்த கோத்திரம் கானானியருக்கு விரோதமாய் புறப்பட வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், யூதா கோத்திரம் புறப்படட்டும். யூதா என்றால் கர்த்தரை துதிக்கிற துதி என்ற அர்த்தம். லேயாளுக்கு 4வது குழந்தையாக யூதா பிறக்கும்போது அந்த லேயாள் சொன்னாள், இதுவரை புருஷனுடைய அன்புக்காக ஏங்கினேன். முதல்ல ரூபன் பிறந்தான், சிமியோன் பிறந்தான், லேவி பிறந்தான். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் இனி நான் கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்ற பெயரை இட்ட போது எல்லா தடைகளையும் எரிகோ மதில்களையும் உடைக்கத்தக்கதாக தேவனுடைய பலன் வெளியானது. உடைய குடும்பத்திலும் எரிகோ மதிலை போல பல தடைகள். வீடு கட்டலான்னு பார்க்குறேன், வீடு வாங்கலான்னு பார்க்குறேன், அப்பார்ட்மெண்ட் வாங்க தடை. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும் என்று பார்க்குறேன், தடை தடை தடை. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வர வேண்டிய நேரம், மற்றவனுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாச்சு, எனக்கு ஒரு தடை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, துதியினால் தடைகளை உடைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எரிகோ நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். தாவீதுடைய வாழ்க்கையில் முதல்லலாம் பார்த்தா என் பகைஞர் அப்படி எழுப்பிட்டாங்க, அவன் தாடை அடையும், அவன் பல்ல நொறுக்கும், அவன் எல்லாம் விழணும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆனால் கடைசி 10 சங்கீதத்தை வாசிக்கும்போது எல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதியினால் ஒரு பக்கம் அவர் துதிப்பார், மறுபக்கம் இஸ்ரவேலரை துதிக்க சொல்லுவார், மறுபக்கம் வானங்களே, சூரியனே, சந்திரனே, நட்சத்திரனே கர்த்தரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அதுதான் வாழ்க்கையில் வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தேவனுடைய ரகசியம். 4வதாக இந்த 2 பேரும் பேசிக்கொண்டே வரும்போது யோர்தான் கரைக்கு வந்தார். யோர்தான் வரும்போது முன்னால் யோர்தான் கரை புரண்டு ஓடி வருகிறது. சவால் விடுகிறது, பிசாசு சவால் விடுகிறது, உலக மாம்சம் சவால் விடுகிறது, அரசியல்வாதிகள் சவால் விடுகிறார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் என்று கரை புரண்டு ஓடி வருகிறது. இந்த இடத்துக்கு வரும்போது எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து முறுக்கி அந்த யோர்தானில் அடித்தார். யோர்தான் என்றால் நிந்தைகள், அவமானங்கள் என்ற அர்த்தம். யோர்தானை தாண்டி அதுக்கு பிறகுதான் கானான் ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி மரண நதி போல அது மேலிருந்து எர்மோன் மலையிலிருந்து உயரத்திலிருந்து பாய்ந்து வருகிறது. அறுப்பு காலம் முடியும் மட்டும் யோர்தானிலே வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடும். அவர் தன்னுடைய சால்வை எடுத்தார், முறுக்கி வைராக்கியத்தோடு அடித்தார், வைராக்கியத்தோடு அடித்தார். எந்த நிந்தைகள் வந்தாலும் இயேசு பரலோகத்து போகும்போது போட்ட பரிசுத்தாவிய சால்வையை கையில் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. சால்வை என்று சொல்லும்போது அது அதிகாரத்தை குறிக்கிறது, ஆவியின் வரத்தை குறிக்கிறது, தேவனிடத்தில் வருகிற வல்லமையை குறிக்கிறது,
உன்னதத்திலிருந்து வருகிற பலனை குறிக்கிறது. கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். யோர்தானே, நீ என்ன சவால் விட முடியும்? இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோர்தான் என்றால் அது ஒரு அபிஷேகத்தின் இடம். அங்கேதான் இயேசு யோர்தானிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றார். இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறது? யோவான் ஸ்நானம் சொன்னார், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார். மத்தேயு 3:11 சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி பிரியப்படுகிறார். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படி பிரியப்படுகிறார். என்ன அதிகாரம்? எல்லா வியாதியை குணமாக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுத்தார். சிங்கத்தின் மேலும் விரியன்பான்பி மேலும் நடக்க அதிகாரம் கொடுத்தார். ஆகவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் யோர்தானுக்கு வரும்போது தேவன் கொடுத்த வல்லமையான அதிகாரத்தை பயன்படுத்தணும். அந்த யோர்தான் நதிக்கரையிலே 2 பேருக்கு 2 காரியம் நடந்தது. ஒரு பக்கம் பூரணப்பட்டவராய் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். மறுபக்கம் எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வரங்கள் பெற்ற ஒரு இடம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் தன்னுடைய வரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரே வைத்து கொண்டிருப்பதனால அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவரே வைத்து கொண்டிருந்தால் துருப்பிடிச்சு வீணா போகும். உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பார் என்றால் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடியும். யார் யார் தாகத்தோடு இருக்கிறார்களோ, எலிசாவுடைய உள்ளத்தில் இருந்தது தாகம் தாகம் தாகம். எலிசாவுடைய உள்ளத்தில் இருந்தது விடாத முயற்சி முயற்சி முயற்சி. நான் எப்படியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யார் யார் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் திருப்தி அடையும்படி தாகத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22:14, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், தாகமுள்ளவன் வரக்கடவன். எலிசாவுக்கு இரட்டிப்பான வரங்கள் மேலே தாகம் இருந்தது. நாம் இயேசுவை போல மாறணும். நான் இயேசு என்னை காண்கிறவன் என்னில் இயேசுவை காணணும். நான் பூரணத்துக்கு நேராய் கடந்து செல்லணும். எனக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா. நான் விழுந்து விழுந்து எழும்பக்கூடாது. நான் ஜெயங்கொண்டவனாய் உம்முடைய சமூகத்தில் வாழணும். பரலோகத்தை நான் சுதந்தரித்து கொள்ளணும். இது ஒரு ஆயத்த வாழ்க்கை. பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கு இது ஒரு ஆயத்த வாழ்க்கை. 4 அனுபவங்கள் வழியாய் நாம் கடந்து வருகிறோம். கில்கால் வழியாய் வருகிறோம், எரிகோ வழியாய் வருகிறோம், பெத்தேல் வழியாய் வருகிறோம், யோர்தான் வழியாய் வருகிறோம். எந்த பாதையிலே நீங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும். ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க வேண்டும். வேதத்தின் 19ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுடைய பிதாவாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கொள்ளுவோம். ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறேன். அதற்காக அனாயிண்டிங்கை கொடுத்திருக்கிறேன். எலியாவின் சால்வையை பார்க்கில மேலான சால்வையாகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கணும். உன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கணும். கிறிஸ்து வரும்போது போல மறுரூபமாகணும். அந்த நித்தியத்தில் காணப்படணும். ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய்
பரலோகம் நிரம்பி இருக்கிறது போல கர்த்தர் உன்னை ஜெயங்கொண்டவனாய் நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் அதற்காக போராடி போராடி உன்னை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற எல்லா தோல்விகளும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. எல்லா அவிசுவாசங்களும் எல்லா தைரியங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.